ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மக்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர், அதாவது ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் தேவர்ஸ் ஹோட்டலுங்க. பழைய ஹோட்டலு, ஏகப்பட்ட பிரான்ச் இருந்துச்சு முன்னாடி. இப்போலாம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா பிரான்ச்சை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இங்கே மட்டும் ஒரு தேவர்ஸ் இருக்குது. அங்கே தான் நம்ம சாப்பிட போகிறோம். அதாவது மட்டன் பிரியாணி, அதேமாதிரி இங்கே மீன் வறுவல் ஃபேமஸ்ஸு, மீன் குழம்பு ஃபேமஸ்ன்னுபாங்க. நம்ம போயிட்டு அப்படியே உள்ளே போய் சாப்பிடுவோம். வாங்க அப்படியே உள்ளே போவோம். வெளியிலையும் பார்த்தீங்கன்னா உட்கார இடம் இருக்குது. உள்ளே வந்து ஏசி இருக்குது. நம்ம ஏசிக்கு போயிடுவோம். நான்வெஜ் சாப்பிட்டா வேர்க்கும். ரொம்ப நாளாச்சு பிரியாணி சாப்பிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா உள்ள ஏசி ஹால் வந்து உட்காந்தாச்சுங்க. என்ன கொஞ்சம் லைட்டிங் தான் இல்லை, கம்மியாக இருக்குது லைட்டிங்கு. பரவாயில்ல, அடிக்கிற வெயிலுக்கு ஏசி ஹால் தான் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் அப்படியே கூலிங்காக இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெயில் பயங்கரமாக இருக்குது. நேற்றுலாம் மாலுக்கு போயிருந்தால் அங்கே வெயிலே இல்லை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பயங்கர வெயில். சரி வாங்க, இடையெல்லாம் போட்டாச்சு. நம்ம வந்து ஒரு மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கோம். மட்டன் பிரியாணி ப்ளஸ் கோலா உருண்டை வந்தோன்னா சாப்பிடுவோம். சரிங்களா? நம்ம ஆர்டர் பண்ண மட்டன் பிரியாணி வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா ஒரு கப்பில் அழகாக கொடுத்துட்டாங்க பவுலில். ஜஸ்ட்டு மேலே அப்படியே மட்டன் பீஸ்லாம் போட்டுருக்காங்க. நிறையா ஸ்பூன் வேறு கொடுத்துட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி போடுற மாதிரி இருக்குது. அப்படியே கவுத்து அப்படியே சாப்பிட்ணும். சூடாக இருக்குது, பரவாயில்ல. மட்டன் பீஸ் பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 பீஸ் இருக்குது கிட்டத்தட்ட. ஓகே, இது என்ன கிரேவியா சார்? இது சிக்கன் கிரேவியா? இது தால்ச்சாவா? மட்டன் தால்ச்சா. சரி, ஓகே. பாருங்கள், முந்திரி பருப்பு வந்துருச்சு டக்குன்னு. நமக்கு அழகாக எடுத்து வாயில் போடுவோமா? லைட்டிங் தான் கம்மியாக இருக்குது, பரவாயில்ல. கோலா உருண்டை சொல்லியிருந்தோம், அது வந்துருச்சு நமக்கு. 2 பீஸ் கோலா உருண்டை சுட சுட இருக்குது. அப்படியே பாருங்க. நல்லா இருக்குது, அதுவும் டேஸ்ட் நல்லா இருக்குது. கோலா உருண்டை டேஸ்ட் நல்லா இருக்குது. நெக்ஸ்ட்டு பிரியாணி பார்த்தீங்கன்னா ரைஸ் வந்து நல்லா வெந்திருக்கு. ஜீரக சம்பா ரைஸ் தான். தால்ச்சாவில் பாருங்கள், கொஞ்சம் எலும்பெல்லாம் போட்டிருக்காங்க தால்ச்சாவில். ப்ளஸ்ஸு கத்திரிக்காய், மாங்காய் இருக்குது. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு பிரியாணி டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஏற்கனவே அதாவது ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்ல பிரியாணி. சூப்பராக நெய்யெல்லாம் போட்டுருங்க, பயங்கரமாக. சாப்பிட்றதுக்கே சூப்பராக இருக்குது. மட்டன் பீஸ்லாம் பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. பாருங்கள், நல்லா வெந்திருக்கு மட்டன் பீஸ்லாம். அப்படியே தால்ச்சோட தொட்டு சாப்பிடும்போது டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது மட்டன் பிரியாணி. அதாவது தஞ்சாவூர்னாலே முன்னாலேருந்து தேவர்ஸ் ஹோட்டல் தான் பிரியாணி நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சமாக நிறைய கடையெல்லாம் இல்லை. பார்த்தீங்கன்னா நிறைய பிரான்ச்சஸ் இருந்துச்சு, இப்போலாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்த ரயில் எடிட்டு உள்ள பிரான்ச் இந்த கடை தான் வந்துருக்கோம் நம்ம. ஆனால் வந்து டேஸ்ட் அதே டேஸ்ட் தான், பழைய டேஸ்ட். அப்படியே சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு. சிக்கன் கிரேவி பாருங்கள். அப்படியே என்ன தான் நிறைய கடை வந்தாலும் சரி, இங்கே சாப்பிட்ற டேஸ்ட்டு தனி டேஸ்ட்டுங்க. உண்மையிலே சிக்கன் கிரேவியோட நம்ம சேர்த்து சாப்பிடுவோம். சிக்கன் கிரேவி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காரமாக இருக்குது. இன்னும் லைட்டாக சிக்கனாக போட்டுருங்க. ஒரு பீஸ் சின்ன பீஸாக சிக்கன் போட்டுருங்க. சாப்பிடலாம். அடுத்து நம்ம வந்து பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா அந்த சிக்கன் கிரேவியும் சாப்பிட்டோம், ப்ளஸ் தால்ச்சாவும் சாப்பிட்டோம். பார்த்தீங்கன்னா அதில் வந்து டேஸ்ட் நல்லா இருக்குது. பார்த்தீங்கன்னா தால்ச்சா தான். தால்ச்சா போட்டு சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குது. இப்போ நிறைய இடத்துல வந்து தால்ச்சா கொடுக்குறதில்ல. இவங்க பார்த்தீங்கன்னா தால்ச்சா ப்ளஸ் சிக்கன் கிரேவியும் கொடுக்குறாங்க. பெஸ்ட்டு வந்து தால்ச்சா தான். உங்களுக்கு போட்டு ஜம்முன்னு சாப்பிட்லாம். நம்ம அப்படியே பிரியாணி சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க ஃபுல்லாகவே. பாருங்கள், வெறும் கப்பு தான் இருக்குது, பிரியாணி கப்பு. தால்ச்சா எலும்பெல்லாம் இருக்குது பாருங்கள். அப்படியே நெக்ஸ்ட்டு அதை மாங்காய் வச்சுருக்காங்க. மாங்காய் வந்து கடைசியாக தயிருக்கு போட்டு சாப்பிடுவோம். தால்ச்சாவில் உள்ள மாங்காய் வந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து சின்ன கப்பில் ரைஸ் கேட்டிருக்கோம். ரைஸ் போட்டு மீன் குழம்பு. இங்கே ஃபேமஸே பார்த்தீங்கன்னா வெறா மீன் குழம்பு. அதாவது குழம்புல போடுவாங்களே, வெறா மீன் குழம்பு தலை, அதுதான் ஃபேமஸ்ஸு. நான் அந்த குழம்பு மீன் அதிகம் சாப்பிட மாட்டேன். அடுத்தது இந்த வெறா மீன் தலை இருக்குல்ல, அதிகம் சாப்பிட மாட்டேன் விரும்பி. மீன் வறுவல் சாப்பிடுவேன். அது வெறா மீன் வறுவல்னு சொல்லியாச்சு. அது மீன் குழம்பு தொட்டுக்க பாருங்கள். ஃபுல்லாக அந்த மேலே வந்து பக்கா மசாலாலாம் போட்டிருக்காங்க பாருங்கள். அப்படியே நல்லா வறுத்து இந்த மசாலா இருக்குது பாருங்கள் மேலே. அப்படியே ஓகே, மீன் குழம்பு வந்துருச்சு. அதுக்கு வந்து ஆனியன் லெமன்லாம் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ஃபுல்லாக மசாலா இருக்கும். அந்த மசாலாவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். முறுமுறுன்னு அப்படியே நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் மசாலா.
அடியில் தான் இருக்குது மீன். அப்படியே அப்படியே எடுத்து இலையில் வைக்கிறேன். என்ன தான் மசாலா போடுவாங்கன்னு தெரியல, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இங்கே வந்தாலே முக்கால்வாசி பார்த்திங்கன்னா நம்ம வந்து எப்பொழுதுமே வந்து மீல்ஸ் தான் சாப்பிடுவேன். இந்த பிரியாணி சாப்பிட்டு போனாலும் வச்சு அதனால் சரி பிரியாணி சாப்பிட்டேன். கொஞ்சம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது வரா மீன். அதுனா மசாலா பாருங்கள், இந்த மசாலா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, அடுத்த ரைஸ் போட்டு நம்ம மீன் குழம்பு சாப்பிடுவோம். பாருங்க, நல்லா ரைஸை போடுவோம். ஃபேமஸே வந்து வெறா மீன் குழம்பும் வெறா மீன் மண்டை, அதுதான் ஃபேமஸ். பார்த்தீங்கன்னா இங்கே ரைஸ்லாம் சுட சுட இருக்குது, நல்லா வெந்திருக்கு பாருங்கள். ரைஸ் அப்படியே சுடுது நல்லா ரைஸ். குழம்பு பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் ஆச்சு நான் இங்கே சாப்பிட்டு. ஏன்னா நான் இருக்கிற இடத்துலேருந்து இது கொஞ்சம் தூரம். நான் இருக்கிற புது பஸ் ஸ்டாண்ட் சைடு மெடிக்கல் காலேஜ் ரோடு, அங்கே தான் போவோம் அடிக்கடி சாப்பிட்றது. இங்கே வரணும், ஒரு 4 கிலோமீட்டர் வரணும். அதுக்காக அலுப்புப்பட்டு வரது கிடையாது. நல்ல பெர்சன்டேஜ் குழம்பு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டுங்க கண்டிப்பாக. இந்த குழம்பு சாப்பிட்றதுக்கு இங்கே வரணும். பார்த்தீங்கன்னா பாருங்க, குழம்பு வந்து காரம் நல்லா அந்தளவுக்கு. அதனால் நிறைய தாராளமாக ஊற்றி குழம்பு சாப்பிடலாம். நம்ம ஒன்றும் செய்யாது. ஏன்னா முன்னாடி சாப்பிட்றோம், அடிக்கடி சாப்பிடுவோம். வந்து இப்போ முடியல. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீங்கள் தான் நல்ல மீன் குழம்பு, பிரியாணி, நல்ல மீன் வறுவல் எல்லாமே நீங்கள் தான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் சாப்பிட்றேன். முன்னாடி எப்படி சாப்பிட்டோமோ அதே டேஸ்ட்டு தான் இந்த வரையும் இருக்குது. கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆச்சு. அப்பயும் அதே டேஸ்ட்டாக இருக்குது. மீன் குழம்பு சரி, மீன் வறுவல் அதே மாதிரி தான் இருக்குது எல்லாமே. இந்த பீஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்குது, அவ்வளோதான். சின்ன மீனாக கிடச்சிருக்கும் போல இருக்குது, சின்ன பீஸாக இருக்குது. ஆனால் குழம்பு டேஸ்ட் அப்படியே தான் இருக்குது, அதே மாதிரி தான் இருக்குது. இது வந்து மீன் குழம்பு கொடுத்த கப்பு ஃபுல்லாக எம்டி எடுப்பாங்க. 2 போட்டுருக்கேன் மீன் குழம்பு. தயிராக வச்சுருக்கேன் அப்படி வச்சுக்கோங்க. ஓகே சார், ஊறுகாவா? ஓகே. நம்ம இலையை பாருங்கள் ஃபுல்லாக இருக்குது. மேக்ஸிமம் லைட்டாக தான் மீன் குழம்பு போட்டு சாப்பிடுவோம் எங்கேயுமே. இந்தளவுக்கு இப்போ நிறைய போட்டு சாப்பிட மாட்டேன் எங்கே போனாலுமே. ஏன்னா டேஸ்ட் வந்தாலும் நல்லா இருக்கும் மீன் குழம்பு வந்து இங்கள்கிட்ட. நல்ல மீன் குழம்பு. ஃபைனல் டச்சாக பார்த்தீங்கன்னா நல்லா தயிர், கெட்டியான தயிர் ஃபுல்லாக போட்டு பெசரேட் பாருங்கள் தயிரை. என்னென்னா இந்த தயிருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மசாலா தொட்டு சாப்பிட்டுக்கலாம். கொஞ்சம் அப்படியே மீன் மசாலா இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே எடுத்து போட்டு சாப்பிட்டுக்கலாம். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. வந்து நம்ம இப்படி தான் ட்ரை பண்ணுறது. இங்கே வந்து சேர்ந்து கலந்து டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படி தான் சூப்பராக இருக்கும். காம்பினேஷனு நல்லா செம்ம காம்பினேஷன். பார்த்தீங்கன்னா இந்த மசாலாவோட தயிர் போட்டு சாப்பிட்டோம்னா நல்லா செம்ம காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். நல்லா செம்மையாக சாப்பிட்டு வச்சிங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து நம்ம தஞ்சாவூரில் தேவர்ஸ்கில் சாப்பிட்ருக்கோம். அது ரயிலடி பக்கத்தில் உள்ள கடை தான், வேறு எங்கேயும் கிடையாது. உங்களுக்கு இப்போ கடை வந்து வேறு எங்கேயும் சாப்பிட்டதில்லை. சாப்பிட்டா இந்த டேஸ்ட் வராது நமக்கு. இங்கே சாப்பிட்டா மட்டும் தான் அந்த டேஸ்ட் இருக்கும். அந்த மீன் குழம்பு, அந்த மீன் வறுவல், பிரியாணிலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக இங்கே வந்து விரும்பி சாப்பிட்றது வந்து. அதே மாதிரி மட்டன் சாப்ஸு, கோலா உருண்டை, அடுத்தது நல்லி எலும்பு கிரேவி, அது மாதிரி நிறையா இருக்குது. நண்டு கிரேவி, நாட்டு கிரேவி எல்லாமே இருக்குது. நெத்திலி 65 எல்லாமே இருக்குது. நம்ம ஃபேவரட்டாக இங்கே எப்போது ரெகுலராக சாப்பிட்ற பிரியாணியும் மீன் குழம்பும் தான் மெயினாக சாப்பிட்றது. சில சமயம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து நம்ம வந்து மீன் குழம்பு தான் சாப்பிடுவோம், சாப்பாடு தான் சாப்பிடுவோம். பார்த்திங்கன்னா அது மீன் குழம்பு சாப்பிட்டு தயிர் சாப்பிட்டு கிளம்பிடுவோம். இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா பிரியாணி சாப்பிட்டு ரொம்ப நாள் வச்சு, அதுக்காக பிரியாணி சாப்பிட வேண்டியதாக போச்சு. சரிங்களா, வந்தீங்கன்னா எங்களுக்கு ட்ரை பண்ணுங்கள். நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். பிரியாணி ப்ளஸ் மீன் குழம்பு. அது வெறா மீன் பிடிக்கிறவங்க சாப்பிடுங்க. வெறா மீன், கடல் மீன் இருக்காது, வெறா மீன் தான் இருக்குது எப்போதுமே. வெறா மீன் வறுவல், வெறா மீன் குழம்பு, வெறா மீன் மண்டை, அது மாதிரி இருக்கும். டேஸ்ட் பார்த்திங்கன்னா செமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சரிங்களா, இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.